ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் சம் எக்ஸ்பிரஷன். ஓகே, அங்கே என்ன பார்த்தா வி ஹேவ் த்ரீ ஆப்பரன்ஸ். வி ஹேவ் டி, வி ஹேவ் பி அண்ட் வி ஹேவ் டி. அண்ட் ஆல்சோ நோ, வி ஹேவ் ஃபோர். டி பி த்ரீ தான் இருக்கா? டிபிஇ. ஓகே ஓகே, த்ரீ தான் இருக்குது, ஃபோர்லாம் இல்லை. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் யூஸிங் த்ரீ அட்ரஸ் மெஷின், டூ அட்ரஸ் மெஷின் அண்ட் and also one address machine. Actually இப்போ one address, one address, two address, three address என்னன்னு தெரியுதா? Like, do you know what are those? ஒரு ஐடியா இருக்கா? Like அட்ரஸிங்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல. அட்ரஸிங்னா லைக் ஹவு ஆப்பரன்ஸ் ஆர் கோயிங் டு யூஸ்டு பை த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஹவு சிபியூ இஸ் கோயிங் டு ஃபெட்ச் த பர்டிகுலர் டேட்டா. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த்ரீ அட்ரஸ் மெஷின். ஓகே, ஸோ த்ரீ அட்ரஸ் மெஷின்னா இன்ஸ்ட்ரக்ஷன், ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ஹேவ் ஓகே த்ரீ ஆப்பரன்ஸ். ஸோ ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேவ் த்ரீ ஆப்பரன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் ஆட் ஆஃப் R1, R2, R3. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயாவது பார்த்துருக்கோமா நம்ம? மூணு ஆப்பரன்ஸ் இருக்கிற மாதிரி. இதோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். பார்த்துருக்கோமா இந்த மாதிரி ஏற்கனவே? எனக்கு ஐடியா இல்லை. சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படின்னா ஆட் R1, R2. கரெக்டாக? R1, R2னா யூ ஆட் R1 + R2, யூ புட் இட் இன் R1. கரெக்டாக? இது வந்து டெஸ்டினேஷன், இது வந்து சோர்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து இது ரெண்டுமே சோர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஆர்எஸ்ன்னு போடுறேன். இது வந்து தான் ஆர்டி. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, ஸோ யூ டேக் R2 அண்ட் யூ டேக் R3, you add both of them and you give it into R3. சாரி, R3 இல்லை, R1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஆட் பண்ணதை கொண்டு போயிட்டு டெஸ்டினேஷனில் போடுங்க. டெஸ்டினேஷன் வந்து R1. புரிஞ்சா? ஓகே, ஸோ இங்கே எல்லாமே மூணு ஆப்பரன்மே they'll give it explicitly, they'll give it to us. ஓகேவா? ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி த்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின் ஒரு த்ரீ அட்ரஸ் மெஷின் யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் டூ த ஹோல் ப்ராசஸ் யூஸிங் லெஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டாக? ஓகே, லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று மெயின் ரீசன் வந்து யூ வில் ஹேவ் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ நான் இப்போ இதே கேஸுக்கு வில் டூ டூ அட்ரஸ் மெஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து புரியுது இல்லைப்பா? எதுவும் டவுட் மாதிரிலாம் இல்லைல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ அட்ரஸ் மெஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ அட்ரஸ் மெஷின். ஸோ டூ அட்ரஸ் மெஷினில் என்னென்னா, ஸோ யூ வில் ஹேவ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேவ் டூ ஆப்பரன்ஸ். ப்ரீவியஸாக ரெண்டு இருந்துச்சுல்ல, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேவ் ஓன்லி டூ ஆப்பரன்ஸ். Okay, so two operands, one operand is going to act both as source and destination. Okay, one operand is going to act both as source and destination. Okay, source and destination. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். தட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ யூ ஹேவ் ஆட் R1, R2. இங்கே R1 இஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இதோட மீனிங் என்னென்னா, R1 எடுத்துக்கோங்க, R2 எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் வர வேல்யூ மறுபடியும் கொண்டு போய் R1ல் போடுங்க. அப்போ R1 இஸ் போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். புரிஞ்சா? இது ஒரு சோர்ஸு. ஓகே, இது மேபி S2 வச்சுக்கலாம், இது வந்து S1 வச்சுக்கலாம். ஸோ R1 இஸ் போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டூ மிஷின்ஸ் இல்லை டூ அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, இங்கே வந்து அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஃபீச்சர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அட்வான்டேஜ் கிடையாது, ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, யூ வில் ஹேவ் ஒன்லி மாடரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. யூ வில் ஹேவ் மாடரேட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் அ ப்ரோக்ராம். ஓகே, அண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. இப்போ ப்ரீவியஸ் கேஸில் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னேன்ல, ஆனால் இங்கே வந்து ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. யூ வில் ஹேவ் ஓன்லி மீடியம் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இப்போது ஒன் அட்ரஸ் மெஷின். நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ்
one address. So from the name itself it is very clear ஒரு operand தான் இருக்கும். Okay, so one address machine. இப்போ இந்த ஒன் அட்ரஸ் மெஷினில் என்னென்னா இட்ஸ் கோயிங் டு யூஸ் அக்யூமுலேட்டர். ஆக்சுவலி அக்யூமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த அக்யூமுலேட்டரை தான் டிஃபால்ட் ரெஜிஸ்டராக யூஸ் பண்ணோம். யூஸ் அக்யூமுலேட்டர் ஆஸ் டிஃபால்ட் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ வில் ஹாவ் only one operand will be given. ஓகே, ஸோ இது ஃபார்மேட் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வச்சுக்கலாம், ஆட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆட் எக்ஸ் இவ்வளோ தான், ஆட் எக்ஸ். அதாவது என்னென்னா யூ டேக் அக்யூமுலேட்டரில் ஏற்கனவே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். யூ ஆட் அக்யூமுலேட்டர் வேல்யூ வித் எக்ஸ். புரிஞ்சா? எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் ஜஸ்ட் அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து இட் நீட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பெர்ஃபார்ம் எனி ப்ரோக்ராம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம்ல இது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்லோ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து யூ ஹாவ் டு ஃபார்ம் அ 3 address machine, 4 address machine, 2 address and 1 address. கரெக்டாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து D is equal to D plus B plus D divided by E. இதுதானே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கிளியராக பாருங்களேன். ஃபஸ்ட்டு D by E ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டியும் பியும் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டிவிஷனோட ஆட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது 3 address machine பண்ண போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 3 address machine. ஓகே, ஸோ ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஃபார்மேட் வந்து ஆப்பரண்ட் ஆஃப் A, B, C. இதில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாலும் லைக் திஸ் ஷுட் பி சம்திங் லைக் திஸ். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சில வேரியபிள்ஸ்லாம் அசைன் பண்ணிக்க போகிறேன். T1 இஸ் நத்திங் பட் D டிவைடட் பை E. ஓகே, அதே மாதிரி T2 இஸ் நத்திங் பட் D ப்ளஸ் E. ஓகே, ஃபைனலாக D வந்து என்னது, ஃபைனல் D இருக்குல்ல. ஸோ T2 ப்ளஸ் T1. ஓகே, இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுதான் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்களேன். இப்போது இங்கே என்னென்னா இங்கே எத்தனை யூஸ் பண்ணது, டி ஃபெச் பண்ணுறதுக்கு இருக்குது, இ ஃபெச் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ 1 2 டிவைடட் பை இது 3 முடிஞ்சா. ஓகே, ஆக்சுவலி இதோட இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. 3 address machineல A is nothing but B operand C. இப்படி கூட சொல்லலாம். A is equal to B operand C. இப்போ இங்கே என்னென்னா T1 is equal to D operand on E. கரெக்டாக? B ஆப்ரேட். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் இங்கே வந்து டிவிஷன் ஆப்ரேஷன். அதே மாதிரி இங்கே வந்து T2 is nothing but D added to E. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் D வந்து T2 added with T1. அப்போ இதுவுமே வந்து த்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ டிவிஷனுக்கு ஒரு கிளாக் சைக்கிள் தேவை, இதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள் தேவை, இதுக்கு ஒரு கிளாக் சைக்கிள் தேவை. அப்போ டோட்டலாக எத்தனை கிளாக் சைக்கிள்? we need only 3 clock cycles. கரெக்டாக? 3 clock cycle இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 address machine பண்ணலாம். சேம் இதுக்கு வந்து 2 address எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு we have 2 address machine. ஸோ 2 address machineல நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்மேட் வந்து ஆப்பரண்ட் ஆஃப் A, B. கரெக்டாக? A, B. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ A is nothing but A operating on B. கரெக்டாக? இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ யூ மூவ் R1, D. ஃபஸ்ட்டு டியை கொண்டு போயிட்டு R1ல் போட்டுக்கிறேன். சரியா? இங்கேயும் 2 இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டாக? அதுக்கப்புறம் யூ டிவைட் R1 with E. கரெக்டாக? இப்போ இங்கே எத்தனை ஆச்சு? ஸோ யூ ஹேட் R1 is equal to D by E. இப்போ இங்கே வந்து ஃபைனலாக R1 is equal to D by E. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ஓகே, இங்கே நம்ம 2 அட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹேவ் மூவ் R2, D. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் ஆட் R2, B. கரெக்டாக? R2ல் ஃபஸ்ட்டு D எடுங்க. அதுக்கப்புறம்
டியும் பியும் ஆட் பண்ணி R2லேயே போடுங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடு R2, R1 கரெக்டாக. இதையும் ஆட் பண்ணால் வந்துடும்ல ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபைனலி யூ மூவ் D, R2ல என்ன இருக்குது இப்போதைக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் R2ல யூ ஹேவ் D plus B plus D by E. ஓகே, ஸோ ஃபைனலி யூ மூவ் வாட் எவர் இட் இஸ் தேர் இன் R2 to D. So that by that way you get D is equal to D plus B plus D by E. ஓகே, ஸோ இப்போ இங்கே எத்தனை சைக்கிள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மூவ்க்கு வந்து 2 நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு D எடுக்கணும், R1 எடுக்கணும். ஓகே, 2. இப்போ டிவிஷனுக்கு 1 தான். ஏற்கனவே R1 இருக்குது, U டிவைடட் வித் E. ஓகே, அதுக்கு வந்து டிவிஷனுக்கு வந்து 1 கிளாக் சைக்கிள். நெக்ஸ்ட்டு ஆடுக்கு வந்து மூவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடுக்கு வந்து 2 சைக்கிள். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன். இந்த மூக்கும் இதுக்கும் சேர்த்து 2 சைக்கிள். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஆட்க்கு ஒரு சைக்கிள், இங்கே ஒரு சைக்கிள். இது டோட்டலாக எத்தனைனா 7 கிளாக் சைக்கிள்ஸ். ஓகே, ஆனால் ப்ரீவியஸாக எத்தனை ஜஸ்ட்டு 3ல் முடிஞ்சில்ல, இங்கே வந்து 7 கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படுது. இப்போ 1 அட்ரஸில் சேம் ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் இஸ் 1 அட்ரஸ். ஓகே, ஸோ 1 அட்ரஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஏற்கனவே சொன்னேன், அக்யூமுலேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூ லோட் D. ஓகே, லோட் D. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லோடிங் D, ஓகே, யூ டிவைடு E. அது ஆக்சுவலி இது வந்து சீக்வென்ஷியலாக நடக்கும். ஓகே, ஏற்கனவே D இருக்குது, இப்போ Dயில் யூ டிவைடட் வித் E. அப்போது ஆக்சுவலி இப்போது அக்யூமுலேட்டரில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, D வந்துருச்சு. இப்போது டிவைட் அக்யூமுலேட்டர் வித் E, கரெக்டாக? அப்போ அக்யூமுலேட்டரில் ஏற்கனவே D இருக்குது, நவ் யூ ஆர் டிவைடிங் இட் வித் E. புரிஞ்சாப்பா? ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல, இதை வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோர் T, அதாவது அக்யூமுலேட்டரில் இருக்கிற வேல்யூவை நான் Tன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், யூ லோட் D. ஓகே, லோட் D. அப்போ அக்யூமுலேட்டரில் இப்போ என்ன வந்துருச்சு, D வந்து இது ஏற்கனவே தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் யூஆர் ஆடிங் B, கரெக்டாக? D ப்ளஸ் C தானே. அப்போ அக்யூமுலேட்டரில் இப்போ என்ன வந்துருச்சு, ஏற்கனவே D இருக்குது, இப்போ யூஆர் ஆடிங் B. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் Tனா இது ஓகே, இது அக்யூமுலேட்டரில் கிடையாது, திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டோர் வேல்யூ T. அவ்வளோதான், Tயில் வந்து அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆடு கேபிட்டல் T. ஓகே, அப்போது அக்யூமுலேட்டரில் ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்குது, D ப்ளஸ் B இருக்குது, இதோட சேர்த்து T ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. அப்போ D ப்ளஸ் B ப்ளஸ் என்னது அது, D பை E. ஓகே, ஸோ ஃபைனலி வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ஸ்டோர் D. அதாவது Dயில் வந்து அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ தட் இஸ் கோயிங் டு D. புரிஞ்சா? ஸ்டோர் மட்டும் எந்த டைரெக்ஷனில் ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸ்டோர் இஸ் கோயிங் டு ஒர்க் இன் திஸ் டைரெக்ஷன். அக்யூமுலேட்டரில் என்ன இருக்கோ அதை கொண்டு போய் Dயில் போட போகிறோம். அக்யூமுலேட்டரில் இங்கே என்ன இருக்கோ அது போய் Tயில் போட போகிறோம். புரிஞ்சா? ஓகே, ஸோ லோடு டிவிஷன் அதெல்லாம் இந்த டைரெக்ஷனில் ஒர்க் ஆகும், அக்யூமுலேட்டருக்குள்ளே போகும். ஸ்டோர் மட்டும் அக்யூமுலேட்டரில் என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் இதுக்கு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாக் சைக்கிள் எண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லோடுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு D எடுக்கும், லோட் பண்ணணும். லோடுக்கு ஜென்ரலாகவே 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ லோடுக்கு ஜென்ரலாகவே எத்தனை சைக்கிள்னா 2 கிளாக் சைக்கிள்ஸ். ஓகே, லோடுக்கு யூ ஹேவ் 2, சரியா? யூ ஹேவ் 2. அதுக்கப்புறம் டிவிஷன் வந்து 1ல் முடிஞ்சிடும், டிவிஷனில் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் யூ ஹேவ், ஒரு நிமிஷம்.
அம்மா ம் மிச்சி ஒன் வேற ஒன் மினிட் ஒன் மினிட் ஓகே ஸ்டோரும் ஒன்று தான் ஓகே மறுபடியும் லோடு இந்த லோடு வந்து 1 ஓகே இந்த ஆட் வந்து 2 ஸ்டெப்ஸு ஓகே இல்லை இந்த ஆட் வந்து மறுபடியும் 1 ஓகே இந்த ஆட் வந்து 1 ஃபைனலாக ஸ்டோர் வந்து 1 இப்போ ஆட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே அப்போ எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதுன்னா இங்கே 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுது 9 கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படுது ஸோ யூ ஹேவ் 9 sorry you have totally how many clock cycles you needed 9 clock cycles புரிஞ்சப்பா அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 3 address is very much faster when you compare it with 1 address and 2 address ஓகே ஆனால் there is some எப்பயுமே ஏதாவது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கணும் கரெக்டாக ட்ரேட் ஆஃப் என்னென்னா இங்கே வந்து யூ நீட் மோர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் 3 address மெஷினில் யூ நீட் மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் தான் ஆனால் யூ நீட் மோர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது ரெஜிஸ்டர்ஸ் R1 R2 R3 3 ரெஜிஸ்டர் வேணும் புரிஞ்சா